பலஸ்ருதியை தனக்கு என்ன பயன் வேண்டும் என்பதை இந்த 10வது பாடலிலே குறிப்பிட்டு காட்டுகிறார் குமரகுருபரர். மண் கொண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்ட அளவில் பணியச் செய்வாய். நான் ஒரு பாட்டு எழுதினேன்னா இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய அத்தனை மன்னர்களும், இதற்கு முன்னால் வந்த மன்னர்கள், இனி வரப்போகின்ற மன்னர்கள், இப்பொழுது ஆள்கின்ற மன்னர்கள், அத்தனை பெயர்களும் நீ மட்டுமே கண்கண்ட தெய்வம் என்று இங்க தனக்கு சித்தி கொடுக்கக்கூடிய சரஸ்வதி தேவியை பார்த்து மட்டும் சொல்லவில்லை குமரகுருபரர். அதையும் தாண்டி ஒரு படி மேலேயும் இதுல அர்த்தம் இருக்கிறது. பிரமன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல கோடி உண்டேனும் கண்கண்டு. உன்னை அத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் முழுமையாக உன்னை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல்கள் அவர்களுக்கு கிடையாது. இந்த பாடலை அவர் நிறைவு செய்த உடனேயே அடுத்த நாள் காலையிலே அவருடைய சித்தியை பயன்படுத்தி மிருகவசியம் செய்து ஒரு ஆண் சிங்கத்தை பிடித்து அதன் மேலே அமர்ந்து கொண்டு தாராஷுகோவினுடைய அரசவைக்கு செல்கிறார். அங்கே சென்றவுடனே காவலர்கள்லாம் இவரை தடுத்து நிறுத்தலாம் கற்பனை கூட பண்ண முடியாது. சிம்மத்தின் மேலே உட்கார்ந்து கொண்டு செல்கிறார். சிம்மம் கர்ஜனை செய்தபடியே வருகிறது. எல்லாரும் விலகி வழிவிடுகிறார்கள். ஆச்சாரிய சரணத்வந்த்வ ஸ்மிருதேர் வாச்சகரூபிணம் அகம் கிருத்வா குருதே வியாக்கியாம் நாகமத்திர பிரபுரியதா. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தெய்வத்தமிழ் டிவியில தொடர்ந்து நாம் சகலகலாவல்லி மாலையை பார்த்து அவளுடைய அருளினாலே இப்பொழுது 10வது பாட்டுக்கு வந்துவிட்டோம். இந்த தொடருக்கு ஆதரவு தெரிவித்து வந்த அத்தனை நேயர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. 10வது பாடல். மண் கொண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணியச் செய்வாய். படைப்போன் முதலாம் பல கோடி தெய்வம் உண்டேனும் உன்போல் கண்கண்ட தெய்வம் உளதோ சகலகலாவல்லியே என்கிற அற்புதமான பாடலை குமரகுருபரர் 10வது பாடலாக வைக்கிறார். இப்பொழுது நம்முடைய நேயர்களுக்கு நான் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த சகலகலாவல்லி மாலை துவங்கிய வரலாறு என்ன என்றால், அடுத்த நாளைக்கு காலையிலே அவர் சென்று பாரசீக மொழியில தாராஷுகோவின் அரசவையில் பேச வேண்டும். அப்படி பேசினால்தான் அங்கே குமாரசுவாமி மடத்தை மீண்டும் புனருத்தாரணம் செய்வதற்கும் கேதாரீஸ்வரர் கோயில் கட்டுவதற்கும் அவருக்கு அனுமதி கிடைக்கும், அரசாங்க அனுமதி. அப்போ அந்த பலஸ்ருதியை தனக்கு என்ன பயன் வேண்டும் என்பதை இந்த 10வது பாடலிலே குறிப்பிட்டு காட்டுகிறார் குமரகுருபரர். மண் கொண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்ட அளவில் பணியச் செய்வாய். நான் ஒரு பாட்டு எழுதினேன்னா இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய அத்தனை மன்னர்களும், இதற்கு முன்னால் வந்த மன்னர்கள், இனி வரப்போகின்ற மன்னர்கள், இப்பொழுது ஆள்கின்ற மன்னர்கள், அத்தனை பெயர்களும் என்னுடைய பண்ணை கண்டவுடனே பணிய வேண்டும், என் பண் கண்ட அளவில் பணியச் செய்வாய் என்று கேட்கிறார். படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல கோடி உண்டேனும் உன்போல் கண்கண்ட தெய்வம் உளதோ என்று அடுத்த கேள்வி கேட்கிறார். இதை நான் வேறு யார்கிட்டையும் போய் ஏன் தெரியுமா கேட்கல. ஏனென்றால் விண்கண்ட தெய்வங்கள் எத்தனையோ உண்டு. விண்கண்ட தெய்வம்னா 2 பொருள் இருக்கிறது. ஒன்று, இன்றைக்கு நாம் கும்பிடக்கூடிய தெய்வங்களுடைய வரிசையை எடுத்து பார்த்தோம்னா மாறிக்கொண்டே இருக்கிறது. காலத்திற்கு ஏற்றாற் போல தெய்வங்களுடைய வழிபாடும் மாறிக்கொண்டே இருக்கிறது. உதாரணமாக வேத காலத்திலே நாம் வணங்கிய மித்திரன், அஸ்வினி தேவர்கள், இவர்களையெல்லாம் மருத்வசு, இவர்களையெல்லாம் இப்பொழுது நாம் வணங்குகிறோமான்னு கேட்டால் கிடையாது. இப்பொழுது நாம் வணங்கி கொண்டிருக்கிற தெய்வங்கள் கூட கடந்த 200-300 ஆண்டுகளிலே மாறிக்கொண்டேதான் இருக்கின்றன. இன்னமும் அந்த மாற்றம் வரும். ஆனால் ஒரு முறை ஒருவரை நாம் தெய்வம் என்று ஒரு வடிவத்தை வணங்கிவிட்டால் அந்த வடிவம் எங்க போய் சேர்ந்து விடும் என்றால் அந்த காஸ்மிக் ஸ்பேஸ் என்று சொல்கிறோம், ஆகாசத்துல, அந்த இடத்துல அந்த தெய்வம் இருக்கும். அதை எப்பொழுது வேண்டுமானாலும் பக்தர்கள் வரும்பொழுது மீண்டும் அந்த இறையாற்றல் கீழே இறங்கிவிடும். விண்கண்ட தெய்வங்கள் பல கோடி. அதனால விண்கண்ட தெய்வங்கள் பல கோடி உண்டேனும் உன்போல் கண்கண்ட தெய்வம் உளதோ. பக்தர்களுக்கு உன்னை போல கண்கண்ட தெய்வம், பிரம்மன் முதலான எண்ணற்ற தெய்வங்கள் இருக்கிறார்கள். பிரம்மாதையோ ஏ தேவாகா என்று எண்ணற்ற தெய்வங்கள் இருக்கிறார்கள். எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் உன் போல கண்கண்ட தெய்வம் உளதோ, உன்னை போல கண்ணுக்கு நேராக சாதித்து காட்டுபவள் வேறு தெய்வம் உள்ளதோ என்று கேட்கிறார். இதானீந்து சர்வதா ஸ்வப்னபூதாக அஜ்னைவ ஜாகர்த்தி என்று சொல்லும் காளிகோபனிஷதம்.
இதனுடைய பொருள் என்னவென்றால், எத்தனையோ தேவர்கள் இருக்கிறார்கள், அந்த எல்லா தேவர்களும் கலியுகத்தில தூங்கி கொண்டிருக்கிறார்கள். கலியுகத்திலே அத்தனை தேவர்களும் சொப்னகதியிலே இருக்கிறார்கள். ஒரு கனவிலே நடத்துவது போல இந்த பிரபஞ்சத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கலியுகத்திலே. அப்பொழுது அசிதைவ ஜாகர்த்தி, நீ மட்டுமே விழித்துக் கொண்டிருக்கிறாய் என்று காளியை பார்த்து காளிகோபனிஷதம் சொல்லும் அதர்வண வேதத்தில். அப்படி நீ மட்டுமே கண்கண்ட தெய்வம் என்று இங்க தனக்கு சித்தி கொடுக்கக்கூடிய சரஸ்வதி தேவியை பார்த்து மட்டும் சொல்லவில்லை குமரகுருபரர். அதையும் தாண்டி ஒரு படி மேலேயும் இதுல அர்த்தம் இருக்கிறது. பிரமன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல கோடி உண்டேனும் கண்கண்டு, உன்னை அத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் முழுமையாக உன்னை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல்கள் அவர்களுக்கு கிடையாது. ஸ்வரூபம் துவதீயம் ந விந்தந்தி தேவாகா என்று மீண்டும் மீண்டும் 8 முறை சொல்லுவார் ஆதிசங்கர். இங்கு ஆத்யா ஸ்வரூபமாக நாம் சரஸ்வதியை உபாசித்துக் கொண்டிருக்கிறோம். அதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சகலகலாவல்லி மாலையில நாம் பார்த்தோம் என்றால் ராஜராஜேஸ்வரியினுடைய வடிவத்தை எடுத்து பாருங்கள். வாணி ரமா சேவிதா என்று அங்கே ஒரு வாணி கையிலே விசிறியை வைத்துக்கொண்டு ராஜராஜேஸ்வரிக்கு விசிறி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அடுத்து பிரமனுடைய நாவிலே அமர்ந்திருக்கக்கூடிய சரஸ்வதி பார்க்கிறோம். இது எல்லாவற்றையும் தாண்டி ஆத்யா சரஸ்வதி ஸ்வரூபம் என்று ஒரு ஸ்வரூபம் இருக்கிறது. அதாவது இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்பு கணத்திற்கு முன்னாலேயே இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட போகிறது என்கின்ற ஒட்டுமொத்த தகவலும் அந்த கணத்திலே அடங்கி இருந்தது சூக்ஷ்மமாக. இது எப்படி என்றால், ஒரு மரம் எப்படி உருவாக போகிறது என்கின்ற அந்த மரபணு ரகசியம், ஜெனட்டிக் கோட் தகவல் இருக்கு இல்லையா, அது எப்படி விதைக்குள்ளே ஒளிந்து கிடக்கிறதோ அது போல இந்த பிரபஞ்சம் உருவாவதற்கு முன்பாக மிக சூட்சுமமான ஒரு புள்ளியிலும் புள்ளியிலும் புள்ளி அதிலே அந்த தகவல் ஒளிந்து கிடந்தது. அந்த தகவல் யார் என்று கேட்டால் அதுதான் ஆதிசரஸ்வதி. அப்பேற்பட்ட ஆத்யா சரஸ்வதி ஸ்வரூபத்தை இந்த விண்கண்ட தேவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியாது. பிரம்மனாலேயே சரஸ்வதியை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதுதான் உண்மை. ஏனென்றால் பிரமன் படைத்த இந்த பிரபஞ்சத்தை போல பல மடங்கு பெரிய பிரபஞ்சங்களை படைத்த பல பிரமன்கள் இருக்கிறார்கள் என்று நாம் பாகவத புராணத்தில் பார்க்கிறோம். பிரமன் ஆணவம் கொண்ட பொழுது அங்கே கோபாலனாக நிற்கக்கூடிய பரவாசுதேவன் கிருஷ்ணன் அவனை பார்த்து கேட்கிறான், நீ ஒரு சின்ன பையன், உன்னை போய் எப்படி பரவாசுதேவன் என்று நான் ஏற்றுக்கொள்வது, எல்லோரும் சொல்கிறார்களேன்னு கேட்கிறார் பிரம்மா. கேட்ட உடனே அப்போ ஒரு கூட்டம் கூட்டமாக பிரம்மதேவர்கள் வருகிறார்கள். யார் அந்த பிரம்மதேவர்கள்னு கேட்டா, இதற்கு முன்னாடி இருந்த பின்னாடி இருந்த இப்பொழுதே இருக்கக்கூடிய மற்ற பிரபஞ்சங்களுடைய பிரம்மாக்கள் அத்தனை பேரும் வந்து சொல்றாங்க, அப்பா இவர் தான்ப்பா நமக்கு ஓனரு, நீ இல்லைன்னு சொல்லாத, வேறு ஆள்னு நினைத்து விடாதே, சிறுவன் என்று நினைத்து விடாதே, இவர் வேறு யாரும் கிடையாதுப்பா, நம்ம எல்லாருக்கும் ஓனர் இவர் தான் என்று சொல்கிறார்கள். அப்படி எண்ணிறந்த பிரபஞ்சங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன என்று நம்முடைய புராணங்களின் மூலமாக புரிந்து கொள்கிறோம். இதைத்தான் இன்னைக்கு குவாண்டம் தியரி, பேரலல் யூனிவர்ஸ் என்றெல்லாம் பேசுகிறார்கள். அதை நம்முடைய புராணங்களும் இதிகாசங்களும் அந்த காலத்திலேயே சொல்லி இருக்கின்றன. அப்படி சொல்லப்பட்ட தகவலின்படி பார்த்தால் இந்த பிரம்மா படைச்ச பிரபஞ்சம் அந்த பிரம்மாவுக்கு தெரியாது, அந்த பிரம்மன் படைத்த பிரபஞ்சம் இந்த பிரம்மனுக்கு தெரியாது. ஆனால் எல்லா பிரம்மாக்களுக்கும் இருக்கக்கூடிய சைத்தன்யம், அகண்ட சைத்தன்யம், ஒரே சைத்தன்யம், அது ஆத்யா சரஸ்வதி ஸ்வரூபம். அந்த ஆத்யா சரஸ்வதி ஸ்வரூபமாக நீ இருக்கின்ற காரணத்தினாலே எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் உன்னை கண்கண்ட தெய்வம் கிடையாது, எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் உன் போல கண்கண்ட தெய்வங்களும் கிடையாது என்று சொல்லி அற்புதமான இந்த பாடலை நிறைவு செய்கிறார் குமரகுருபரர். இந்த பாடலை அவர் நிறைவு செய்த உடனேயே அடுத்த நாள் காலையிலே அவருடைய சித்தியை பயன்படுத்தி மிருகவசியம் செய்து ஒரு ஆண் சிங்கத்தை பிடித்து அதன் மேலே அமர்ந்து கொண்டு தாராஷுகோவினுடைய அரசவைக்கு செல்கிறார். அங்கே சென்ற உடனே காவலர்கள்லாம் இவரை தடுத்து நிறுத்தலாம் கற்பனை கூட பண்ண முடியாது. சிம்மத்தின் மேலே உட்கார்ந்து கொண்டு செல்கிறார். சிம்மம் கர்ஜனை செய்தபடியே வருகிறது. எல்லாரும் விலகி வழிவிடுகிறார்கள். உள்ளே போன உடனே அவருடைய வாயிலிருந்து சரளமாக அந்த தாராஷுகோவினுடைய பாரசீக மொழி வருகிறது. அந்த மொழியிலே கேட்கிறார், எனக்கு நிபந்தம் வேண்டும், அனுமதி வேண்டும், இங்கே நான் மீண்டும் கேதார் கட்டத்திலே கேதாரேஸ்வரர் கோயிலை கட்ட வேண்டும், குமாரசுவாமி மடத்தை மீண்டும் நிறுவ வேண்டும், அதற்கு எங்க கையை விட்டு போயிருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் திரும்பி கொடுப்பதற்கு ஆணை கொடு என்று கேட்ட உடனே தாராஷுகோ வேற வழியே இல்லை, பயந்து போய் விடுகிறான்.
பயந்து போய் அதற்குண்டான கட்டளைகள் நிபந்தங்கள் எல்லாவற்றையும் மீண்டும் கொடுக்கிறான். முன்னவே சொன்னது போல இப்ப கூட நமக்கு நல்ல தமிழ் சாப்பாடு அங்க காசியில போய் இந்த ரொட்டியிலையும் இதுலயும் மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படாம நல்ல தமிழ் சாப்பாடு வேணும்னா போக வேண்டிய இடம் குமாரசுவாமி மடம் கேதார்கட்டத்தில் இருக்கிறது. அங்க போனால் இப்பொழுதும் உள்ளே நுழைந்த உடனே அங்கே குமரகுருபருடைய திருவுருவத்தை பார்க்கலாம். சிங்கத்தின் மீது இன்னொரு சிங்கமாக அமர்ந்திருப்பார். அது மட்டுமல்ல, முன்னமே சொன்னதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். தாராஷுகோ இந்த மனமாற்றம் இதோடு நின்று விடவில்லை. அவன் பின்னாளிலே நம்முடைய உபநிஷதங்களை படித்து அதை பாரசீக மொழியிலே மொழிபெயர்த்தவன். தானே படித்து தானே மொழிபெயர்த்தான். அரசனாக இருந்து வேறு ஒரு ஸ்காலருக்கு பணம் கொடுத்து பண்ணல, அவனே படித்து அவனே மொழிபெயர்க்கவும் செய்தான். அந்த அளவிற்கு தாராஷுகோவை நகர்த்தியது யார் என்றால் குமரகுருபரர். பத்ராச்சல ராமதாசர் முதல் துளசிதாசரிலிருந்து தான்சேன் வரை ஹரிதாசர்கள் பல பேருடைய சம்பந்தம் இருந்த காரணத்தினாலே அக்பர் மன்னன் அவன் இந்துக்களுக்கு சாதகமாக இருந்தான். அனைத்து மதங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோடு இருந்தான். அவனுக்கு வழிகாட்டிய குருமார்கள் இவர்கள் எல்லாம். அதுபோல அவுரங்கசீபுடைய அண்ணனான தாராஷுகோவிற்கு வழிகாட்டியவர் குமரகுருபரர். இப்படி இந்த வழிகாட்டுதலை அவர் செய்வதற்கு காரணமாக அமைந்த நூல் இந்த சகலகலாவல்லி மாலை. இந்த சகலகலாவல்லி மாலையை தினமும் படிப்பதன் மூலமாகவும் பொருள் உணர்ந்து பாராயணம் செய்வதன் மூலமாகவும் குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை இந்த கல்வி பெருஞ்செல்வ பேரானது அவர்களுக்கு வசப்படும். எந்த கலையை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம், எவ்வளவு சீக்கிரம் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம், எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். மிக எளிதாக நாம் பிறந்ததிலிருந்து அதை பேசிக்கொண்டிருப்பது போல சரளமாக கற்றுக்கொள்ளலாம். வாக்கு வல்லமை வரும், சித்திகள் வரும். இது எல்லாம் வர வேண்டும் என்றால் இந்த சகலகலாவல்லி மாலையை உளப்பூர்வமாக தமிழ் மந்திர செய்யுளை அனைவரும் சொல்லி பயன்பெற வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு கொடுத்த தெய்வத்தமிழ் டிவி சேனலை அனைவரும் இதற்கு நீங்க சப்ஸ்கிரைப் செய்து இதை அதிகமான பேர்களிடத்திலே கொண்டு சேர்க்குமாறு, குறிப்பாக உங்களுக்குலாம் ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்னு எல்லாருக்குமே இருக்கும். ஒரு குரூப் 4-5 குரூப் கூட இருக்கும். அதிலே இதை நீங்கள் பகிர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.